வாங்க நம்ம வருஷ பரப்புக்கு முக்கியமான பண்டிகைக்கெல்லாம் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் குக்கிங் சீரீஸ். அஃப்கோர்ஸ் இனிய காலை வணக்கம். இது பிரியா மகேஷ் பிஎம் கிச்சன்லேருந்து. நம்ம ஃபாஸ்ட் குக்கிங் சீரீஸில் இன்னைக்கு பார்க்க போகிறது ட்ரெடிஷ்னல் மாங்காய் பச்சடி. இது என்ன ஒரு கன்செப்ட்னா வருஷ பரப்புக்கு தான் பண்ணக்கூடியது. ஸோ என்ன கன்செப்ட்னா இது இனிப்பு, ஓகே, இது புளிப்பு, அப்புறமா கசப்பு, அப்புறம் துவர்ப்பு எல்லாமே சேர்ந்தது தான் லைஃப். அப்படிங்கிறதுக்காக கசப்புக்கு நமக்கு வேப்பம்பூ, துவர்ப்புக்கு துவர்ப்பு புளிப்பு ரெண்டுமே மாங்காயில் இருக்குது. அண்ட் காரத்துக்கு உங்களுக்கு பச்சை மிளகா இருக்குது. அப்புறமா இனிப்புக்கு வெல்லம் இருக்குது. ஆல் டேஸ்ட் மேக் லைஃப் the wonderful experience is what this pachadi is signifying. It is always made on Tamil New Year Day, which is April 14th. Maybe it changes every year. ஸோ இன்றைக்கி நம்ம சித்திரை திருநாள் ஸ்பெஷல் மாங்காய் பச்சடி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், எண்ணெயில் பெருங்காயம் கடுகு தாளிச்சிட்டு இந்த மாங்காயை நல்லா வதக்கிட்டு அதுலேயே மாங்காய் வதக்கும் போதே பச்சை மிளகா, உப்பு, அப்புறம் மஞ்சப்பொடி போட்டு மூடி வச்சிட போகிறோம். நல்லா பாதி வெந்து வதங்கின உடனே நம்ம இந்த வெல்லத்தை போட போகிறோம். பெருங்காயம் மறந்துட்டேன், தாளிக்கும் போது பெருங்காயம் தாளிச்சிடுங்க. அப்புறம் இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த வேப்பம்பூவை போட்டு டக்குன்னு இறக்கிட வேண்டியதான். உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இந்த கசப்பு தன்மை பிடிக்கலைன்னா ஜஸ்ட் ஒரு ஃப்ளவர் மட்டும் போட்டுட்டு அதோட சிக்னிஃபிகன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ தட் தே டேக் லைஃப் ஆஸ் இட் கம்ஸ், நாட் ரம் அஃப்கோர்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா எண்ணெயை நல்லா லைட்டாக சூடு பண்ணிவிட்டு பெருங்காயம் பொரிச்சிட்டு கடுகு பச்சை மிளகா தாளிச்சிட்டு அதில் மாங்காய், பச்சை மிளகா, மஞ்சப்பொடி, உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு பாதி வெந்த காட்டியும் வெல்லத்தை போட்டுட்டு வெல்லமும் மாங்காவும் சேர்ந்து நல்லா வெந்த உடனே உங்களுக்கு வேப்பம்பூ போட்டு இறக்க போகிறோம். இது ஃபாஸ்ட் மோட் குக்கிங் சீரீஸ். வாங்க சமைச்சிடலாம். இங்கே எண்ணெய் விட்டாச்சுங்க, பெருங்காயம் போட்டுக்கலாம். அப்புறம் கடுகு போடுங்க. கடுகு வெடிக்கணும் மாங்காய் பச்சடிக்கு, இல்லை நல்லா இருக்காது. என் ஹஸ்பண்ட்க்கும் ப்ரொசீஜராக பண்ணணும் சமையல். ஸோ அது வெடிக்கலைன்னா கடுகு வெடிக்கலன்னு வரும், தீஞ்சிச்சுன்னா தீஞ்சிச்சுன்னு வரும். ஸோ சிம்மில் வச்சு கரெக்டாக பண்ணுங்கள். வெடிச்சப்புறம் பார்க்கலாம். இன்னும் ஒரு க்ளூ, டெல்டாலெலாம் வாக்கப்பட்டு போனீங்கன்னா, இப்போ எங்கள் ஹஸ்பண்ட் இஸ் ஃப்ரம் தஞ்சாவூர், பூர்வீகம் அவருக்கு மன்னார்குடி. ஸோ கரெக்டாக உங்களுக்கு சமைக்க தெரியலைன்னா அவங்க சொல்லும் போது அப்படியே கேட்டுருங்க, இல்லைனா மாட்டிப்போம். எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஸோ பல வகை சுவை இல்லையா லைஃப், அதில் இதுவும் ஒரு சுவை. இது வெடித்த உடனே நம்ம இந்த மாங்காய் போட போகிறோம். போட்டாச்சு. இப்போ மஞ்சப்பொடி, உப்பு, பச்சை மிளகா போடலாம். நிறைய பேர் கேட்குறீங்க, என்னோட பார்ன் அண்ட் ப்ராட்டப், என்னோட பர்த் பிளேஸ் சென்னை, மெட்ராஸுங்க. நான் பிறந்தது, வளர்ந்தது, படித்தது எல்லாமே சென்னை. அவரு பிறந்தது, படித்தது, வளர்ந்தது, வேலை பார்க்க ஆரம்பித்ததெல்லாம் தஞ்சாவூர். அவங்களோட பூர்வீகம் எங்கள் ஃபாதர்-இன்-லா மாமனாரோடது துளசேந்திரபுரம், ராஜமன்னார்குடி, பைமாநாடு. ஸோ ஐ திங்க் நிறையா பேர் கேட்டுட்டீங்க இதோட. ஸோ அதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ அது வதங்கிறதுக்காக நம்ம மூடி வைக்க போகிறோம். அது பாதி வதங்கினோடனே நம்ம வெல்லத்தை போட்டுக்கலாம். இது குயிக் மோட் சீரீஸ் இல்லையா, அவசரமாக சமைக்கிறவங்களுக்கு மாங்காயை ஃபஸ்ட்டு சரியாக வதக்கிட்டிங்கன்னா அதுவே குவிக்காகிடும். வெல்லம் நிமிஷமாக கரைஞ்சிடும். எல்லாத்தையும் போட்டு உழப்பி மாங்காய் பச்சடிக்கு மட்டும் 1 மணி நேரம் பண்ணக்கூடாது. லெஸ் தேன் 15 minutes திஸ் பச்சடி ஷுட் பி ரெடி. ஸோ இது நல்லா வெல்லத்தோடு சேர்ந்து நல்லா வதங்கினாக்க தான் டேஸ்ட்டு. நல்லா வெல்லம் உருகி அந்த மாங்காய் வதங்கி வேகிற வரலையும் வெயிட் பண்ணலாம். கட்டாயம் மூடி வைக்கணும், அப்போ தான் சீக்கிரம் ஆகும். மாங்காய் பச்சடி ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த பூவை போட்டு ஒரு சுற்றிடலாம். இப்போ இந்த சூப்பர் டேஸ்டியான மாங்காய் பச்சடி இஸ் ரெடி டு சர்வ். புதுசாக சமைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு க்ளூ, எதையுமே ஃபஸ்ட்டு கற்றுக்கும் போது சின்ன அமௌண்ட்டாக கொஞ்சமாக பண்ணி பழகுங்க. இப்போது இந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா என் பையனுக்கு, எனக்கு இவருக்கெல்லாம் நல்லா பிடிக்கும் அவருக்கெல்லாம். பட் என் பொண்ணு இது கொஞ்சம் ரிப்பல் பண்ணுவா. அது மாதிரி சின்ன பசங்க பிடிக்காத போது சும்மா சாஸ்திரத்துக்கு பூவை மேலே தூவிட்டு எடுத்து வச்சுட்டு பசங்களுக்கு சர்வ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். என்றைக்குமே நம்ம பிறந்த வீட்டில் அம்மா இதை ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்லி கொடுத்தது எங்கள் அம்மா. எல்லா அன்னையர்களுக்கும் அன்பான வாழ்த்துக்கள், நமஸ்காரங்கள், மரியாதைக்குரிய நமஸ்காரங்கள். ஸோ நம்மளை அன்னை ரூபத்தை எடுத்த அனைவரையும் நம்ம மறக்கக்கூடாது. சொல்லி கொடுக்கும்போது கரெக்டாக கற்றுக்கணும்.
படிக்கிறதுனாலையோ பெரிய பெரிய பதவிகளில் இருக்கிறதுனாலையோ நம்ம கலாச்சாரத்தையும் பண்பாடையும் பின்பற்றக்கூடாதுங்கிற ஒரு கன்செப்ட் தப்பு. எதுவுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். களவும் கற்று மற அப்படிங்கிறது தமிழரோட ஒரு வாக்கு. அப்படின்னா திருடணும்னு அர்த்தம் இல்லை. திருட்டு பற்றி தெரிஞ்சவனுக்கு தான் யார் திருடன்னு கண்டுபிடிக்க முடியும். அதுதான் ஒரு விஷயம். ஸோ நிச்சயமாக இந்த இனிப்பு, துவர்ப்பு, அப்புறம் கசப்பு, உப்பு எல்லாம் கலந்த இந்த மாங்காய் பச்சடி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்புடன் உங்கள் பிரியா மகேஷ். நன்றி, வணக்கம்.